ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரலேருந்து நான் சோனியா. நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே கோவில் யானையை பார்த்தேன். அதோட ஒரு காலில் சங்கிலி கட்டப்பட்டு அந்த சங்கிலி வந்து ஒரு கம்பு கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சு, யானை இவ்வளோ பெரிய அனிமல், இவ்வளோ பலசாலியான ஒரு அனிமல், ஒரு சங்கிலியில் கட்டி அது எப்படி இப்படி பேசாமல் நிற்குதுன்னு. அந்த இன்ட்ரெஸ்டில் நான் யானை பாகனை கிட்ட கேட்டேன், இங்கே யானை எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அது எப்படி ஒரு இந்த சின்ன சங்கிலியில் கட்டி பேசாமல் நிற்குது அப்படின்னு கேட்டேன். உடனே பாகனை சொல்லிட்டா, அது ஒன்றும் இல்லைங்க, அது குட்டியாக வரும்போது இந்த செயினில் தான் நாங்கள் கட்டி வச்சுருந்தோம். அதுவும் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு 3 நாள் இந்த செயினை அறுக்க ட்ரை பண்ணிச்சு. அதோட அந்த வயசில் அதை அறுக்க முடியல. கொஞ்ச நாள் ஆனவுடனே அது முடிவுக்கு வந்துருச்சு, இந்த செயினை நம்மளால் அறுக்க முடியாதுன்னு. ஸோ இன்ன வரைக்கும் அது அந்த செயினை அறுக்க அது ட்ரை பண்ணாது அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம மனுஷங்கள்லேயும் நிறைய பேர் இந்த யானை மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவோம், அது ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கலைன்னாலோ உடனே முடிவுக்கு வந்துடுவோம், இனிமேல் அது நம்மளால் முடியாதுன்னு. அப்படி ஒரு மைண்ட் பிளாக்ல நம்ம உட்காந்துருவோம். இல்லைங்க, மறுபடியும் நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கு பக்கபலமாக நமக்கு ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். எல்லாமே ஒரு மைண்ட் செட் தான். நம்மளால் முடியாதுன்ற ஒரு மைண்ட் பிளாக்குள்ளே நம்ம போகவே கூடாது. மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணமே வாழ்க்கை. நன்றி.